ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். தமிழ்ச்செல்வி டிரைவிங் கிளாஸ் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் வந்துட்டு அப்ப இனிமே கிளாஸ் நீ கத்துக்கிட்டு கார்லயே காலேஜுக்கு போயிட்டு வந்துருவல்ல மீனாட்சி தூக்கிட்டு அப்படின்னு சொல்றாங்க. பெட்ரோல் செலவு எவ்வளவு ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்றாங்க. அதுக்கு என்ன செய்ய முடியும், நீ குழந்தைக்காக தானே அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் முடியாதுன்னு தமிழ்ச்செல்வி சொல்றாங்க. அப்பதான் என்ன பண்றாங்கன்னா, நீ கார்ல போறதா இருந்தா நான் இந்த வீட்டுல இருக்கிறேன், இல்லாட்டினா இந்த வீட்டுல இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட காதுல போட்டிருக்கிற கம்மலை கழட்டி நீ இதை வித்துக்கோங்க, இல்லாட்டினா அடகு வச்சுக்கோங்க, ஏதோ பண்ணிக்கோங்க, பெட்ரோல் செலவுக்குலாம் இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா தமிழ்ச்செல்வியும் டிரைவிங் கிளாஸ் கிளம்புறாங்க. அப்போ வந்துட்டு அங்க போன உடனே எல்லாத்துக்கும் ஒருத்தருக்கா கிளாஸ் சொல்லி தந்துட்டு அந்த டிரைவிங் ஸ்கூல் ஓனர் வந்து இவங்களுக்கு தனியா கிளாஸ் சொல்லி தந்துட்டு இருக்காங்க. அப்போ ஸ்டேரிங்ல கை படும்போது இவங்க இப்படி பாக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, என்னை வந்து உங்க சகோதரன் மாதிரி நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா சொல்லி கொடுக்குறாரு. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தமிழ்ச்செல்வி இறங்கி போயிடுறாங்க கிளாஸ் முடிஞ்சிருச்சுன்ட்டு. ஆனா இவர் என்ன யோசிக்கிறாருன்னா, கிளவி அதாவது கிராமத்துல இருந்து வந்தாலுமே கல்யாணம் ஆயிருச்சு, எம்பிபிஎஸ் படிக்கிறேன்னு சொல்லுச்சு, ஆனா இந்த பொண்ணு சூப்பரா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் மைண்ட்ல வேற மாதிரி தாட் இருக்கு. அப்புறமா வந்துட்டு இங்க வீட்ல என்ன ஆகுதுன்னா, தமிழ்ச்செல்வி அவங்க தங்கச்சி பேசிட்டு இருக்காங்க. அப்ப அழகர் வரப்போறாரு அப்படின்னு சந்தோஷமா பேசிட்டு இருக்கும்போது, நீ வந்து சேது மாமாவை யோசிக்கவே இல்லையாக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அவங்க வந்து எதுவுமே பேசாம இருக்காங்க. சேது மாமா தான் ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிட்டாங்க. அது மாதிரி உனக்கு யாராவது வந்தா நீ கல்யாணம் பண்ணிக்குவியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அத பத்திலாம் எனக்கு ஐடியாவே இல்ல. நான் படிக்கணும், என் பிள்ளைங்கள வளர்த்து ஆளாக்கணும் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி தமிழ்ச்செல்வி சொல்லிடுறாங்க. இங்க சேது வந்துட்டு ஐஸ்வர்யாவுக்கு உடம்பு சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கேட்கல. அத பத்தி ஐஸ்வர்யா சொல்றாங்க. "என்ன பத்தி ஒரு வார்த்தையாவது கேட்டீங்களா? உனக்கு எப்படி இருக்குன்னாவது கேட்டீங்களா? அதெல்லாம் எதுவுமே நீங்க கேட்கல தானே" அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்துட்டு பழம் குடுத்து, "இந்த பழத்துல ஏலக்காய் வச்சு சாப்பிட்டீன்னா வயிறு வலி சரியா போயிருமாமா. சித்தி சொன்னாங்க, இந்தா" அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க. அப்ப ஐஸ்வர்யா பார்க்குறாங்க. இதுக்கப்புறமா இங்க தமிழ்ச்செல்வி அடுத்த நாள் டிரைவிங் கிளாஸ் போறாங்க. அங்க வந்துட்டு அந்த ஓனர் இவங்க கையெல்லாம் புடிச்சு மிஸ்பிஹேவ் பண்றாங்க. தமிழ்ச்செல்வி ஓங்கி அரைஞ்சுறாங்க. அரைஞ்சிட்டு சொல்றாங்க, "நான் யாருன்னு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. தமிழ்ச்செல்வி எதுவுமே சொல்லாம அடிச்சிடுறாங்க. தமிழ்ச்செல்வி யாரு அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா, அதுக்கப்புறமா அந்த ஓனருக்கு என்ன ஆகப் போகுது? இதுக்கப்புறம் என்ன நடக்கப் போகுது? இதுக்கப்புறம் கிளாஸ் கன்டின்யூ பண்ணுவாங்களா தமிழ்ச்செல்வி? இல்ல டிஸ்கன்டின்யூ பண்ணிட்டு போயிருவாங்களா? என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறது எல்லாமே இனி வர்ற வீடியோல ஒண்ணொண்ணா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.